என் பெயர் ராஜவிஷ்ணு. நான் போஸ் பப்ளிக் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்திருந்த தலைப்பு அறிவியலின் வளர்ச்சியின் நன்மையும் தீமையும். சரி, மனிதன் ஆதி காலத்தில் வாழ்ந்து வந்த முறையும் இப்போ வாழ்ந்து வந்த முறையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்களுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரியும், அது அறிவியலின் வளர்ச்சி தான். சரி, அறிவியல் வளர்ச்சியில நிறைய வளர்ச்சி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், கைபேசி. கைபேசி பாத்தீங்கன்னா இந்த பூமியில மக்கள் எங்க இருந்தாலும் நம்ம ஒரே இடத்துல இருந்து பேசலாம்னா கைபேசி ரொம்ப உதவும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா காணொலி. நம்ம நேர்ல பார்க்கணும், நம்ம நேர்ல அவங்கள சந்திக்கணும் அப்படின்னா நம்ம கைபேசியில இருந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்கலாம். அது ஆனா தீமைகள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே இருக்குங்க. ஏன்னா தீமைகள், நம்ம கைபேசி தொடர்புக்கு டவர் போன் டவர் இருக்கும். அந்த போன் டவர் பாத்தீங்கன்னா நிறைய ரேடியேஷன் வெளியிடுறதுனால பறவைகள் வந்து நிறையவே இறந்து போகுதுங்க. ஆனா இத பாத்துட்டீங்கன்னா இந்த கைபேசி நம்ம உதவியா நம்ம ரொம்ப பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கழுத்துல இருக்கிற நர்வ்ஸ், கண்ணு எல்லாமே பாதிக்குங்க. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது நம்ம பயன்படுத்துற வாகனம் தாங்க. வாகனம், நம்ம வாகனம் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னா வாகனத்தை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அதிக காலத்துல பாத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம்? நம்ம வந்து நடந்து போவோம், குதிரை வண்டியில போவோம், இல்லைன்னா மாட்டு வண்டியில போவோம். அதுக்கப்புறம் மிதி வண்டி வந்தது, இப்ப நம்ம வாகனத்துல போறோம். வாகனத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம எப்பனா பயன்படுத்துறோமோ அதுல வெளியிற புகை பாத்துட்டீங்கன்னா காற்று மாசு உருவாக்கி நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை வந்து அது வந்து விழுது. சரி, அது வந்து ரொம்ப பயங்கரமானது. அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நிப்பாட்ட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது நமது மருத்துவத்துறை. மருத்துவத்துறை அறிவியல் வளர்ச்சியின் முக்கிய பங்கு இருக்கிறது. சரி, ஏன்னா உதாரணத்திற்கு எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது வந்து பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதிரி 2 ஸ்கேனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சில தடவை. ஆனா இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அதுல இருந்து ரேடியேஷன் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற நல்ல செல்ஸ் எல்லாமே அழிக்கிறது. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அறிவியலே ரொம்ப முக்கியமானது கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம். வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றது மின்சாரம். ஏன்னா மின்சாரம் ஒளி தருது, காற்று தருது, அப்புறம் சொல்ல முடியாதது வந்து எல்லாமே தருது. ஆனா மின்சாரம் ஒயர் கீழே அருந்து விழுந்துருச்சு அப்படின்னா யாராவது நமக்கு தெரியாம மிதிச்சாங்களோ, இல்ல அந்த மின்சார ஒயர் தண்ணிக்குள்ள விழுந்தாலோ தண்ணியில இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சாகிற கூட சான்ஸ் இருக்கு. ஆனா இதே இது ஒயர் கீழே சாதாரணமா விழுந்து யாராவது அதை வந்து மிதிச்சாங்க அப்படின்னா அவங்களும் போற மாதிரி இருக்கும். நான் ஒன்னே கேட்டுக்கொள்கிறேன், என்னன்னா இந்த பூமியில இருந்து எந்த உயிரினங்களையும் வந்து தீங்கு விளைவிக்காம நீங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது அறிவியல் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.